தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற லோடுமேன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற லோடுமேன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கேரள மாநிலம் மூணாரை சார்ந்தவர் ஸ்ரீநாத். கேரள மாநிலம் மூணாரை சார்ந்தவர் ஸ்ரீநாத். ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். வயது 27. திருமணமாகிவிட்டது. ஒரு பெண் குழந்தை உள்ளது. வேலை கிடைக்காத காரணத்தினால் எர்ணாகுளம் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியாக இவர் வேலை பார்த்தார். தினந்தோறும் 500 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இந்த வருமானம் போதுமானதாக இல்லை. அரசாங்க பணிக்கு செல்ல வேண்டும், கலெக்டராக வேண்டும் என்பது இவருடைய நீண்டகால விருப்பம். ஆனால் இவரால் கோச்சிங் கிளாஸுக்கு சென்று, பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பணம் கட்டி படிக்க முடியாது. புத்தகங்களும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக ரயில் நிலையங்களில் ரயில் வரும் நேரங்களில் மட்டும்தான் இவர்களுக்கு வேலை. சுமை தூக்குவார்கள். மற்ற நேரங்களில் ரயில் நிலையங்களில் படுத்துதான் தூங்குவார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார். ரயில் நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இலவச வைஃபை வசதியை பயன்படுத்த நினைத்தார். இதற்காக கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினார். இலவச வைஃபை வசதியை பயன்படுத்தி இணையதளங்கள் மூலமாக யூடியூப் மூலமாக இவர் பல புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். அதாவது ஐஏஎஸ் தேர்வு, அரசு பணிக்கான தேர்வுக்குரிய பயிற்சி புத்தகங்களை யூடியூப் மற்றும் இணையதளங்கள் மூலமாக படித்தார். தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். கேரள மாநில அரசு பணிக்கான தேர்வில் வெற்றி பெற்று வருவாய்த்துறை பணியில் இவருக்கு வேலை கிடைத்தது. தற்பொழுது வருவாய்த்துறை பணியில் வேலை பார்த்து வருகிறார். இருந்தாலும் இந்த அரசாங்க பணி இவருக்கு திருப்தி அடையவில்லை. இவருடைய குறிக்கோள் எல்லாம் ஐஏஎஸ் தேர்வு தான். இதற்காக ஐஏஎஸ் தேர்வு எழுதினார். ஐஏஎஸ் தேர்வானது முதல் நிலை, முதன்மை நிலை, அப்புறம் நேர்முக தேர்வு என்று 3 வகைப்படும். இவர் முதல் நிலை தேர்வில், ஐஏஎஸ் முதல் நிலை தேர்வில் 82% மார்க்குகளை பெற்று 82% மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுது முதன்மை தேர்வுக்கு தயாராகி வருகிறார். ஐஏஎஸ் தேர்வில் முதன்மை தேர்விலே, அதாவது ஐஏஎஸ் தேர்வில் முதல் நிலை தேர்வில் இவர் வெற்றி பெற்றுள்ளார். ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காப்புல. 82% மதிப்பெண் வாங்கியிருக்கார். இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு லோடுமேன் ரயில் நிலையத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வைஃபை வசதியை பயன்படுத்தி எந்த கோச்சிங் கிளாஸுக்கும் போகாமல், எந்த புத்தகங்களையும் வாங்கி படிக்காமல், செல்ஃபோன் மூலமாக யூடியூப் மற்றும் இணையதளங்களை பார்த்து படித்து இவர் ஐஏஎஸ் தேர்வில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பாராட்டணும். அவருக்கு வாழ்த்துக்கள். தற்பொழுது முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி வருகிறார். கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவார். நேர்முக தேர்விலும் வெற்றி பெறுவார். இவருடைய அறிவு, திறமையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று கலெக்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. ஆகவே முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. நமக்கு படிக்க வசதி இல்லை, வீட்டில் படிக்க வைக்கலை, எங்கள் சூழ்நிலை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் தூர போட்டுட்டு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி, இலவச வைஃபை வசதி, ரயில் நிலையத்தில் கிடைத்த அந்த வைஃபை வசதியை பயன்படுத்தி செல்ஃபோன் மூலமாக, யூடியூப் இணையதளங்கள் மூலமாக புத்தகங்களை படித்து இன்றைக்கி ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காப்புல. இது மற்றவங்களுக்கு முன் உதாரணம். மற்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் இந்த மாதிரி இவருடைய முயற்சியை நீங்கள் பின்பற்றணும். நீங்களும் ஐஏஎஸ் தேர்வு, ஐபிஎஸ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். அரசாங்க தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்த ஸ்ரீநாத் உங்கள் அனைவருக்கும் ரோல் மாடல். இவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.